புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் தொழில் அதிபர்கள் மற்றும் வணிகர்களின் கார்களை வழிமறித்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சா, கத்திகள், முகமூடிகள் மற்றும் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் கணேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரை கண்ட கும்பல் தப்பியோட முயன்ற நிலையில் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். சோதனையில் 350 கிராம் கஞ்சா, 4 கத்திகள், 6 முகமூடிகள் மற்றும் 6 மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் விசாரணைகள் கைது செய்யப்பட்டவர்கள் நிஷாந்த், அமீர், நவாஷ், சிவசேகர், அறிவரசன் மற்றும் ஆனந்த் என்பது தெரிய வந்தது. இவர்கள் ஈசிஆர் வழியாக காரில் செல்லும் தொழில் அதிபர்கள் மற்றும் வணிகர்களை முகமூடி அணிந்த கத்தியால் மிரட்டி வழிமறித்து கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் பதுங்கியிருந்ததாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 6 பேரையும் கோரிமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதும் கொலை முயற்சி, அடிதடி, வழிப்பறி மற்றும் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு முறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அரசு முறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் புதுச்சேரி வந்தார். இதையடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாடு, மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி பொன்னாடி அணிவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். மேலும் நினைவு பரிசு வழங்கி தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் கஞ்சா கடத்திய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 3 தலா 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி இரவு 10 கண சந்திப்பில் வில்லியனூர் போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அரவிந்த் குமார் சர்மா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜி என்கிற முகமது மற்றும் பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ், ஜெகதீஷ் ஆகியோரிடமிருந்து சுமார் 2 கிலோ 360 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குயிலாப்பாளையத்தில் உள்ள அரவிந்த் குமார் சர்மாவின் வீட்டிலிருந்து மேலும் 1 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக போதைப் பொருள் மற்றும் மனநிலை மாற்றும் பொருட்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கை விசாரித்த புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றமும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றமும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து 3 தலா 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி கோதண்டராஜ் தீர்ப்பளித்தார். வழக்கில் அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் விநாயகம் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியில் காய்கறி கடை மற்றும் பேன்சி ஸ்டோரில் நடைபெற்ற திருட்டுச் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. புதுச்சேரி கொசப்பாளையம் அரசு சுகாதார மையம் அருகே உள்ள காய்கறி கடைகள் மதியம் சுமார் 3 மணி அளவில் திருட்டுச் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடையில் தனியாக இருந்த மூதாட்டி தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 2 வாலிபர்கள் கல்லாப்பட்டியில் இருந்த ரூபாய் 2,500 ரொக்க பணம் மற்றும் ஒரு சிறிய செல்போனை திருடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளில் ஒருவன் 2 கைகளும் காலியாக கடைக்குள் நுழைத்து பின்னர் மஞ்சள் பையுடன் வெளியேறும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்த ஃபேன்சி ஸ்டோருக்குள் சென்ற இருவரும் அங்கிருந்த 2 செல்போன்களையும் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்க தயாராகி வருகின்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர்.
மழைக்காலத்தை முன்னிட்டு புதுவை காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகே நடைபெற்று வரும் உப்பனாறு வாய்க்கால் மேம்பாட்டு பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். புதுவையில் வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் மழை நீர் தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை தவிர்க்க பல்வேறு பகுதிகளில் வடிகால் மற்றும் வாய்க்கால் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகே நடைபெற்று வரும் உப்பனாறு வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளை காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சுமி ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பணிகளின் தற்போதைய நிலை, மழைக்காலத்திற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நீர்வழி பாதையில் உள்ள தடைகளை அகற்றும் பணிகள் மற்றும் அடுத்த கட்ட பணிகள் குறித்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் விரிவாக கேட்டறிந்தார். மேலும் மழைக்காலத்தில் பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் நிறைவு செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் தொடர்புடைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு செடல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் விழா தொடங்கி உள்ளது. இதனை அடுத்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்று நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்று அனைவருக்கும் குழுவாக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி விளையனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராகவும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு முறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்து வரும் மாணவர்களின் குரல் என்ற நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவரும் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளருமான முகமது ஹாசன் தலைமை வகித்தார். வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்திக், சத்யமூர்த்தி, விநாயகமூர்த்தி, கோபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் துணை சபாநாயகர் எம்.என்.ஆர். பாலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மொத்தம் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நீட் தேர்வு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை மாணவர்களிடம் வழங்கினர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு லாக ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு 10 ரூபாய் சட்ட இயக்கம் தலைவர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு லாகா ஒதுக்கீடு செய்யப்படாததாலும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததாலும் நிர்வாகம் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர்.
மேலும் புதிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உரிய பொறுப்புகள் வழங்கப்படாததால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சட்டமன்றம் மக்கள் சேவைக்காக இடமாக இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் விமர்சித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது 57 நாள் வீணாக போச்சு, சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்திட, அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பாதகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பேசிய இயக்க தலைவர் ரகுநாதன் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாகா ஒதுக்கீடு செய்து சபாநாயகர் தேர்தலை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதோடு தொடர் போராட்டங்களையும் முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி பத்துக்குழுவில் ஜனநாயக இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் லோகதந்திர வர்ஷா சத்தியாகிரகம் என்ற பெயரில் அமைதி வழி மக்கள் போராட்டம் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் பத்துக்குண சந்திப்பில் இந்த அமைதி வழி மக்கள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஜனநாயக அமைப்புகளின் சுதந்திரத்தையும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை மதிப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய பிரதேச மாநிலங்களை தேர்தலில் முன்னாள் தேசிய தலைவர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும், தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், வாக்கு மற்றும் தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க வேண்டும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராம சபைகளின் அதிகாரங்களை உறுதி செய்ய வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பல வீணப்படுத்த கூடாது, அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் RGPRS தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சாரம் பகுதியில் உள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு தனது கைகளால் அறுசுவை விருந்து பரிமாறினார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சாரம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஜோ சார்லஸ் மார்டின் நேரடியாக பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்தை பரிமாறி அவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து ஆலயத்தில் சேவையாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். பூர்ணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ அர்ஜுனன் திருமண விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூவனாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருக்கல்யாணத்தை முன்னிட்டு காலை முதல் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கு ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் சர்வ அலங்காரத்துடன் திருமண கோலத்தில் காட்சியளித்த திரௌபதி அம்மன் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த கிராமத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட திருக்கல்யாணத்தை கண்டு கழித்தனர். இத்திருமண விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லுமணி வம்சத்தினர் மற்றும் தலையாட்டி வம்சத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் கண்டித்த புதுச்சேரி முதியால்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அயோத்தி ராமர் கோவிலில் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முறைகேட்டில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரசார் இந்த போராட்டத்தை நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாள் மற்றும் ராமர் சன்னதியில் சிறப்பு வழிபாடு நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். போராட்டத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாடன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் பங்கேற்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.